DJ Moral Stories. பணக்கார மற்றும் ஏழைக்கான நட்பு. உன்னை இந்த கண்ணாடியிலிருந்து வெளியில கொண்டு வர்றதுக்காக நான் என் உயிரையும் கொடுக்கறதுக்காக தயாராயிட்டேன். அதுக்கு மேலேயும் என்ன செய்யணுமோ அதுக்கும் நான் தயார். நான் என் வாழ்க்கையில ஒரே ஒருத்தன் கூட தான் ரொம்பவும் நட்பா பழகினேன். அந்த நட்பே நீதான். நான் விடை பெற போறேன். இல்ல சந்து, இங்க வா. இந்த கதை ரேஷம்பூர்ல இருக்கிற 2 நல்ல நண்பர்களோட கதை. சந்து அப்புறம் மோகன் 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் பொழுதும் ஒன்னாவே இருப்பாங்க. ஒரு பக்கம் சந்து ரொம்பவே நேர்மையானவன், நல்ல எண்ணங்கள் கொண்டவன். ஆனா அதுவே மோகன் கொஞ்சம் பேராசை கொண்டவன், அப்புறம் கொஞ்சம் சுயநல சுபாவம் கொண்டவன். ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரும்போது அவங்க 2 பேரும் அங்க ஒரு குல்ஃபி கடைக்காரரை பார்த்தாங்க. அங்க பாரு, குல்ஃபி. நான் இன்னைக்கு எப்படியாவது குல்ஃபி ஐஸ் சாப்பிட்டே ஆகணும். என்ன சொல்ற மோகன்? நம்ம கிட்ட குல்ஃபி வாங்கி சாப்பிடறதுக்கு காசு இல்லையே. சந்து, மோகன் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நான் வாங்கி தரேன், நீ சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா அனுபவி, புரியுதா? மோகன் சந்துவை குல்ஃபிக்காரர் கிட்ட கூட்டிட்டு போனான். குல்ஃபி கடைக்காரரே, ஒரு கேசர் பிஸ்தாவும் அப்புறம் மாம்பழ ஃபிளேவரும் கொடுங்க. சரிங்க பசங்களா, இதோ கொடுக்கறேன். சந்து, அங்க பாரு, தங்க பழம் காய்க்கிற அந்த மரம் அங்கதான் இருக்கு. தங்க பழம் காய்க்கிற மரமா? அது எப்படிப்பா சாத்தியமாகும்? மோகன் பொய்ய சொல்லி குல்ஃபிக்காரரோட கவனத்தை திசை திருப்பினான். குல்ஃபிக்காரர் பின்னாடி திரும்பி பார்த்தபோது மோகன் என்ன பண்ணான்னா, நிறைய குல்ஃபிய திருடிட்டு சந்துவை கூட்டிட்டு அங்கிருந்து ஓடினான். அப்புறம் குல்ஃபிக்காரரும் அவங்க பின்னாடியே ஓடினாரு. டேய் பசங்களா, டேய் நில்லுங்கடா, எங்க ஓடுறீங்க? என்கிட்ட இருந்து குல்ஃபியை திருடிக்கிட்டு உங்களால இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது. சந்தனும் மோகனும் அங்கிருந்து ஓடி காட்டுக்குள்ள இருக்கிற புதருக்குள்ள போயிட்டாங்க. அங்க போய் அவங்க 2 பேரும் குல்ஃபி சாப்பிட்டாங்க. ஏய் மோகன், இந்த திருட்டு குல்ஃபியை நம்ம சாப்பிடறதுனால நமக்கு வயிறு தான் வலிக்க போகுது. ஏன்னா திருடி சாப்பிடுறது பாவம் இல்லையா என்ன? ஓஹோ, என்னப்பா சந்து நீ இப்படி பேசுற? வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு அடையணும்னா இந்த சரி தப்பு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. அடுத்தவனை அடிச்சு போட்டு மிதிச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ சொல்றது ரொம்பவே தப்பு மோகன். நம்ம நேர்மையான முறையில கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா நமக்கான பலன் கண்டிப்பா நிச்சயமா ஒரு நாள் நமக்கு கிடைக்கத்தான் போகுது. மோகனும் சந்துவும் எந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர்களா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட எண்ணங்களும் யோசனைகளும் ரொம்ப வேறுபட்டு இருக்கும். மோகன் காலத்துக்கு ஏத்த மாதிரி தந்திரம் பண்ணி, மோசடி பண்ணி, பொய் பித்தலாட்டம் பண்ணி வசதியானவனா ஆயிட்டான். அவன் நகரத்திலேயே தங்கிட்டான். அப்புறம் இன்னொரு பக்கம் சந்து கிராமத்திலேயே இருந்துட்டான். 20 வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ மோகன் சிட்டியில ஒரு பெரிய பிசினஸ் மேனா ஆயிட்டான். அவன் தன்னுடைய மனைவி நிஷா, அம்மா அப்பா சுஜாதா, அப்புறம் வினோத், தன்னுடைய பிள்ளை டப்பு கூட வாழ்ந்து வந்தான். ஆனா அதுவே கிராமத்துல இருந்த சந்துவோட அப்பா அம்மா சில வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. இப்ப அவன் ஒரு மில்ல தனியா வேலை செஞ்சு அவனுடைய வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வந்தான். மோகன் அப்புறம் சந்து இந்த மாதிரி நெருங்கிய நண்பர்களுக்குள்ள எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாம போயிடுச்சு. சந்துவோட அப்பா அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அவன் அவங்களுடைய வைத்தியத்துக்காக வட்டி கடைக்காரங்கிட்ட பணம் வாங்கினான். பாவம், அவன் அந்த கடனை கொடுத்து அவன் கிட்ட இருந்த எல்லா பணமும் மொத்தமா செலவாயிடுச்சு. அவனுடைய வீட்டு ஓனர் ஆலோக்நாத் சந்துவை பார்த்து எச்சரிக்கை பண்ணாரு. இங்க பாருப்பா சந்து, இன்னும் 10 நாள்ல நீ வீட்டு வாடகை கொடுக்கலன்னா உன் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் தூக்கி அப்படியே வெளியில எரிஞ்சிருவேன், பாத்துக்கோ. சரிங்க முதலாளி. சந்து இப்ப ரொம்பவே பயந்து போயிட்டான். அட கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? காசுக்காக யார்கிட்ட போய் நிக்க போறேன்? வேற வழியே இல்ல. எப்படியாவது வாடகை பணத்தை கொடுத்தாகணும். என்ன இந்த மாதிரி மழை காலங்கள்ல ஒதுங்க இடம் இல்லாம பசியில நாம துடிச்சு போயிடுவோமே. பேசாம ஒண்ணு பண்ணலாம். நாளைக்கு சேட்டுக்கிட்ட போய் கொஞ்சம் பணம் கடனா வாங்கிட்டு வரலாம். அந்த பணத்தை வாங்கி இவர்கிட்ட எப்படியாவது வாடகை கட்டிடலாம். சந்து தன்னுடைய மில் முதலாளி கிட்ட பணம் கேட்டு வாங்கலான்னு மறுநாள் அவரை பார்க்க போயிட்டு இருந்தான். அப்ப திடீர்னு மில்லுல பயங்கரமா தீ பத்திக்குச்சு. சந்துவோட கண்ணு முன்னாடியே அந்த மில்லு மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இல்ல, பாவம், சந்துவோட வாழ்க்கையில இப்போ கஷ்டங்கள் நிறைஞ்ச கருமேகங்கள் அவனை சூழ்ந்து ரொம்பவே இருக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு நாம என்ன பண்ண போறோம்? வேலை வெட்டி இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அப்பதான் சந்து அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல அவனுடைய நெருங்கிய நண்பர் மோகன் பேரும்
அவனுடைய போட்டோவும் போட்டிருந்ததை பார்த்தான். அவனை 20 வருஷத்துக்கு அப்புறம் கூட சந்துவால நல்ல அடையாளம் கண்டுக்க முடிஞ்சது. பரவாயில்லையே, இப்போ மோகன் பெரிய ஆள் ஆயிட்டான். இந்த நேரத்துல நம்ம போய் மோகன் கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லி காசு கேட்டா நிச்சயமா எனக்கு உதவுவான். இல்லன்னு சொல்லவே மாட்டான். அவனை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? பார்க்கலாம். சந்து மோகன் கிட்ட பணம் கேட்கலான்னு சிட்டில இருக்கிற அவனோட ஆபீஸ்க்கு அவனை பார்க்க போனான். அங்க மோகன் தன்னோட ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஆபீஸ்ல பார்ட்டி பண்ணிட்டு இருந்ததை பார்த்தான். ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு பதிலா இப்படி குடிச்சுக்கிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்களே. என்னருமை நண்பர்களே, நாம இப்ப பண்ணிருக்கிற இந்த ஸ்கேம் வந்து அத பத்தி யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது. மோகன், நீ எதுக்குமே கவலைப்படாத. நீ நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்பதான் மோகன் அங்க வந்திருந்த சந்துவை கவனிச்சான். அப்புறம் மோகன் அவன் கிட்ட போனான். மோகன், நான் தான் சந்து, உன்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு. எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சுல்ல. உன்னை இப்படி பாக்குறதுல என் கண்ணுல ஆனந்த கண்ணீரே வருது. கட்டி பிடிச்சுக்கோயேன். ஓ அப்படியா? நான் யாரோ வேலைக்காரன் தான் வந்திருக்கான்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன். சாரி நண்பா, நான் உன்னை மறந்தே போயிட்டேன். இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கேன். நீ நாளைக்கு வந்து என்ன பாக்குறியா? முக்கியமான வேலையில இருக்கேன். இல்ல மோகன், நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? யார் மோகன் இது? இங்க பாரு மோகன், நீ இல்லாம இந்த பார்ட்டியில எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல. அட பரவாயில்லப்பா, இவன் என்னுடைய பழைய ஏழை நண்பன். நீ போயிட்டு வா. நாளைக்கு உன்னை ஃப்ரீயா மீட் பண்றேன். இல்ல மோகன், நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? கொஞ்சம் கேட்டு. மோகனோட கார்ட்ஸ் சந்துவை அவனோட ஆபீஸ்ல இருந்து விரட்டி விட்டுட்டாங்க. அப்புறம் பாவம் சந்து வெறும் கையோட தன்னோட கிராமத்துக்கு திரும்பி வந்தான். சந்துவோட மனசுக்கு ரொம்பவே வேதனையா இருந்தது. அவன் பேசினது ஒண்ணு எனக்கு பெருசா தப்பா தெரியல. ஆனா எதிர்பார்த்த காசு கிடைக்கல. ஆனா அவன் பேச்ச கேட்கும்போது என்னுடைய நண்பன், என்னுடைய நெருங்கிய நண்பன், ரொம்ப நெருக்கமானவன் இன்னைக்கு என்ன அவமானப்படுத்திட்டானே. அவன் ஆபீஸ்ல இருந்து என்ன வெளியவே அனுப்பிட்டான். அவன் பணக்காரங்கிறதுனால இந்த ஏழை நண்பனை அடியோட மறந்தே போயிட்டான். சந்து ரொம்ப கவலையோட இருந்தான். அவன் அப்படியே நடந்துகிட்டே காட்டு வழியா தன்னோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தான். அப்பதான் அங்க ஒரு புதர்கிட்ட ஒரு அழகான ஒரு பெரிய கண்ணாடி அவனுக்கு தெரிஞ்சது. அந்த கண்ணாடிய பார்த்து சந்து அப்படியே மயங்கி போயிட்டான். அடடா, இந்த கண்ணாடி ரொம்ப அழகா இருக்கே. பேசாம இந்த கண்ணாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாமா? வீட்டுல இந்த கண்ணாடி இருந்தா ரொம்ப அழகா இருக்கும். எதுக்கு யோசிக்கணும்? கொண்டு போக வேண்டியதுதான். சந்து அந்த அழகான கண்ணாடிய தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான். ராத்திரியில அந்த கண்ணாடியில இருந்து திடீர்னு ஒரு பிரகாசமான ஒளி தோன்றுச்சு. அப்புறம் அந்த கண்ணாடியில இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. சந்து, நான் ஒரு மந்திர கண்ணாடி. மந்திர கண்ணாடியா? ஆமா, மந்திர கண்ணாடியே தான். நீ என்கிட்ட என்ன கேட்டாலும் அத நான் உனக்கு கொடுப்பேன். நீ ரொம்ப நேர்மையான ஒருத்தன். அதனாலதான் உன்னை நான் என் முதலாளி வழியா தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இப்போ பணக்காரனாகிறதுக்கு உன்னுடைய முறை. சந்து அந்த கண்ணாடியோட இந்த ஒரு அற்புதமான விஷயத்த பார்த்து அதிர்ச்சியானா. அவன் என்ன கேக்குறானோ அது எல்லாத்தையும் அந்த மாய கண்ணாடி கொடுக்க ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த ஏழை சந்து அந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய பணக்கார ஆளா மாறிட்டான். அப்புறம் ஏழைங்க எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை செஞ்சான். அதுவே மோகனோட சிட்டில இருந்த பிசினஸ் மொத்தமா நஷ்டத்துல போயிடுச்சு. அவனுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் மறுபடியும் அவன் கிராமத்துக்கு வர வேண்டியதா ஆயிடுச்சு. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது சந்து பெரிய பணக்காரன் ஆயிட்டான்னு. உடனே அவன் சந்துவை பார்க்க போனான். அப்பதான் அங்க சந்து மாய கண்ணாடி மூலமா தங்க பொற்காசுகள் பெறத மோகன் பார்த்துட்டான். அடுக்கடவுளே, இந்த ஏழையான சந்து இப்ப பணக்காரனா மாறி இருக்கனா? அது காரணம் இதானா? இதுக்கப்புறம் இந்த மந்திர கண்ணாடி என்னுடையது. சந்து போனதுக்கு அப்புறமா மோகன் அந்த மாய கண்ணாடியை திருடுறதுக்காக போனான். அப்ப அந்த மாய கண்ணாடியில மோகன் கைதாயிட்டான். இல்ல, காப்பாத்துங்க, இந்த கண்ணாடியில இருந்து என்ன வெளியில எடு சந்து. மோகன் கத்துற சத்தத்தை கேட்டுட்டு சந்து மறுபடியும் அந்த ரூமுக்குள்ள வந்தான். அங்க அந்த கண்ணாடிக்குள்ள மோகன் கைது செய்யப்பட்டிருந்ததை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். மோகன், நீங்க எப்படி? என்ன மன்னிச்சிரு சந்து. நகரத்துல நான் பண்ணிட்டு வந்த பிசினஸ் எல்லாம் நொடிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் இப்ப மறுபடியும் திரும்ப ஊருக்கே வந்துட்டேன். அப்படி வந்த போதுதான் நான் உன்னுடைய இந்த மந்திர கண்ணாடிய பார்த்தேன். இதை எப்படியாவது திருடின்னு ஆசைப்பட்டேன். ஆனா எப்படியோ தெரியல, இந்த கண்ணாடிக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேனே. என்ன மன்னிச்சிரு.
பேராசை பெருநஷ்டம்ன்றத நான் இப்போ நல்லாவே உணர்ந்துட்டேன் சந்து. நீ என்ன ஆபீஸ்க்கு வந்து மீட் பண்ண வந்த போது நான் உன்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். உன்கிட்ட சரியா கூட முகம் கொடுத்து பேசல. பேராசைங்கிறது உனக்கு இப்போ நேத்து இல்ல, சின்ன வயசுல இருந்தே உனக்குள்ளேயே இருந்துச்சு. உன் கெட்ட குணத்துக்கு உனக்கு கிடைச்ச பலன் தாண்டா இது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சந்து, என்ன மன்னிச்சிரு சந்து. நான் இல்லாம போயிட்டா என்னுடைய அப்பா அம்மாவை யாரு பாத்துப்பா? என்னுடைய மனைவி, என் மகன், அவங்க நிலைமெல்லாம் என்ன ஆகும்? இந்த கண்ணாடியில இருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடு சந்து. நான் உன்கிட்ட ரொம்ப கெஞ்சி வேண்டி கேட்டுக்கிறேன். நம்ம நட்பு மீது சத்தியம், என்னை காப்பாத்து. ஓ அப்படியா? ஏ மந்திர கண்ணாடியே, நான் என் நண்பன் மோகனை எப்படி வெளியில கொண்டு வர்றது? நீ உன் நண்பனை வெளியில கொண்டு வரணும்னா அதுக்கு உன் உயிரையே நீ தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். மாய கண்ணாடி இப்படி சொன்ன உடனே சந்து அப்புறம் மோகன் 2 பேருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்புறம் எந்த மோகன் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தன்னை கண்ணாடியை விட்டு விடுவிக்க சொல்லிட்டு இருந்தவன் இப்ப சந்து கிட்ட தன்னோட முடிவை மாத்திக்க சொல்லிட்டு இருந்தான். இல்ல சந்து, நீ உன் முடிவை மாத்திக்கணும். நான் சத்தியத்தை திரும்ப வாங்கிக்கிறேன். இந்த வாழ்க்கை உனக்கு மறுபடியும் திருப்பி கிடைச்சிருக்குது. நீ சந்தோஷமா வாழணும். இதுக்காக உன் உயிரை கொடுக்க கூடாது. நான் உன்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் சந்து. இல்ல மோகன், நீ என்னுடைய நெருங்கிய நண்பன். உன்னுடைய குடும்பத்தை விட்டு நீ விலகி போக நான் விடவே மாட்டேன். உன்னை நீ பார்த்து கவனிச்சுக்கோ. நான் விடை பெற்றுக்கிறேன். இப்படி சொல்லிட்டு சந்து விஷத்தை குடிச்சிட்டான். அப்புறம் மோகன் அந்த மாய கண்ணாடியில இருந்து வெளியே வந்துட்டான். உனக்கு என்ன ஆச்சு சந்து? என்னால தானே இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. ஏதாவது பண்ணு மந்திர கண்ணாடியே. என்னுடைய நண்பனை மறுபடியும் திரும்ப கொண்டு வா. நீ சந்துவ சாக விட்டுருவன் எனக்கு தோணுச்சு. ஆனா இல்ல, நீயோ மனசார அவனை காப்பாத்த நினைச்சல. உங்க நட்பின் ஆழத்தை இது காட்டிடுச்சு. உன் நண்பனோட விசுவாசத்தை வெளியில கொண்டு வரதுக்காக தான் இந்த பரீட்சையவே நான் வச்சேன். நீ உண்மையிலேயே உன்னுடைய தவற உணர்ந்தியா இல்லையான்னு அப்பதானே என்னால கண்டுபிடிக்க முடியும். சரிதானே? கடைசியில மாய கண்ணாடி சந்துவ மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துச்சு. அப்புறம் 2 நண்பர்களும் ஒன்னு ஆயிட்டாங்க. அப்புறம் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.